சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இன்று நம்முடன் சக்தி ஐயா பழனி முருகன் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து சக்தி கவிதா அவர்களும் அவர்தம் அனுபவங்களை கூற இருக்கிறார்கள். நாம் முதலில் சக்தி ஐயா பழனி முருகன் அவரிடமிருந்து அவர்களது அனுபவங்களையும் மற்றும் முன்பு நடந்த நிகழ்வுகளையும் கேட்டிருக்கும் சக்தி ஐயா. வணக்கம். ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடோடி நீடோடி வாழ்க வாழ்கவே. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். ஓம் சக்தி. இன்று ஒரு திரைப்பட பாடலை சொல்லி ஆரம்பிப்போமா? படத்தின் பெயரே உயர்ந்த மனிதன். அதில் கவிஞர் வாலி ஐயா எழுதிய பாடல்கள் முழுவதும் சொல்ல போவதில்லை, முதல் 4 வரிகள் மட்டுமே. அந்த வரிகள் ஒரு காதலனும் காதலியும் பாடுவது மாதிரிதான். ஆனால் இங்கே ஒரு பக்தனும் இறைவனும் உரையாடி கொண்டால் எப்படி இருக்குமோ அதுபோலவும் எடுத்துக்கொள்ளலாம். கண்ணனை கண்ணம்மாவாக நினைத்து காதலி என்று நினைத்தே பாடினான் பாரதி. இந்த படத்திலே வருகின்ற பாடல், என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள், மணமாலைக்கு என்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி என்பது அந்த பாடலுடைய பல்லவி வரிகள். என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள், மணமாலைக்கு என்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி என்பது பாடல். நிறைய நேரத்துல பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், பல துயரங்கள் வினை வழியே சூழும் பொழுது, எம்மா ஏன் இந்த பாடு என்ன படுத்துற அப்படின்னு கேள்வி நமக்கு வரும். அடிகளார் அம்மாவிடம் குருவிடம் செல்லும் பொழுது கூட அம்மா ஒரு கனிவான ஒரு பார்வையை பார்ப்பாங்க. அப்ப உன் பார்வைக்கு என்ன பொருள் என்று கூட பக்தனுக்கு தெரியாமல் இருக்கலாம். மணமாலைக்கு என்ன வழி அப்படின்னா காலைக்கு கல்யாணத்துக்காச்சும் அவங்க கேட்கிறார். ஆனா இங்க இந்த சம்பவத்துல வரக்கூடிய தஞ்சை அமரானந்தன் அவர்கள் அவருடைய மனைவியின் துயரத்திற்காக, மனைவியின் துயரம் நீங்குவதற்காக அம்மாவோட வேண்டுதல் வைக்கிறார்கள். அம்மா மௌனத்திலேயே பதில் கொடுக்கிறாள். உன் மௌனம் என்ன மொழி, மௌனம் ஞானத்தின் மொழி. ஓம் சக்தி. நிகழ்ச்சியை தொடருவோமா? தஞ்சாவூர் சக்தி அமரானந்தம் அவர்கள் எழுதிய இந்த கட்டுரை 1996ஆம் ஆண்டு மே மாத சக்தி வழியிலே பக்கங்கள் 9 - 11 வரை பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆன்மீக ஊர்வலத்திலே, ஆன்மீக ஊர்வலத்தில், இந்த ஆன்மீக ஊர்வலத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். அம்மாவுடைய அருள் வீச்சு பார்வை எல்லா பக்கம் பரவி, படித்தவன் படிக்காதவன், பாமரன் முட்டாள், அறிவஞன் அறிவாளி ஞானி, யார் யாரும் இந்த மதம் அந்த மாதிரி எந்த யார் எல்லார் மேலையும் அந்த ஆன்மீக பார்வையினுடைய நீச்சு படியும். அதனால் அவர் வாழ்விலே பல நன்மைகள் விளையும் என்பது பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, சக்தி வழியிலே பதிவிடப்பட்டிருக்கின்றன. இது ஒரு அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அம்மா என்று பயபக்தியோடு நீ என்னை அணுகும் போது காப்பாற்றப்படுகிறாய். அதே அம்மா என்ற சொல்லை நீ அலட்சியமாக பயன்படுத்தப்படும் போது எல்லாமே அலட்சியப்படுத்தப்படுகின்றன என்பது அன்னையினுடைய அருள்வாக்கு. ஊஞ்சல் அங்கும் இங்குமாக அலைந்து ஆடும், அதுபோல உயிர்கள் புண்ணிய பயனால் சொர்க்கத்திலும், பாவ பயன்களால் படு நரகத்திலும், இறை வினைகளின் பயனால் இந்த பூ உலகத்திலும் அலைந்து கொண்டிருக்கின்றன. பசுவுக்கு ஒரு கயிறு, யானைக்கு 2 கயிறு, குதிரைக்கு 3 கயிறு, ஊஞ்சலுக்கு 4 கயிறு, உயிருக்கு 5 கயிறு என்று
சக்தி அமரானந்தம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பசுவுக்கு ஒரே கயிறு, யானைக்கு 2 கயிறு, கழுத்துல மட்டும் இல்ல, காலில் மட்டும் கட்டியிருப்பான். குதிரைக்கு 3 கயிறு, இப்படி சேனம் போட்டிருப்பான். ஊஞ்சலுக்கு 4 கயிறு, விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிருக்கு 5 கயிறு. ஆணவம், கண்மம், மாயை, மாயையம், திரோதம் என்ற 5 அழுக்குகளால் கட்டுண்டு உயிர்கள் வானகம், வையகம், நரகம், வானகம், வையகம், நரகம் என்று உலகங்களிலும் பிறந்து உழன்று திரிகின்றன. இப்படி காலமெல்லாம் உழன்று திரியாதபடி ஆன்மாவின் உண்மை நிலையை அறிந்து கொள்ள அவற்றை கரை சேர்க்க பரம்பொருளான அம்மா வந்திருக்கிறாள். மானை காட்டி மானை பிடிப்பது போல உலகியல் இன்பங்களை காட்டி பேரின்பம் என்ற வீட்டில் நம்மை குடியேற்ற அவதாரமாக வந்திருக்கின்றாள் அம்மா. ஒரு துன்பத்தை குறைக்க வைத்து பிறவி என்னும் துன்பத்தை தீர்த்து கொள்ள முற்படு என்று சொல்லாமல் சொல்லி காட்டுகின்றார். என் வாழ்வில் எத்தனையோ சம்பவங்கள், அனுபவங்கள், அவற்றில் ஒன்றை சொல்லுகிறேன் என்று சக்தி அமரானந்த அவர்கள் அவருடைய வாழ்வு அனுபவத்தை சொல்ல இருக்கிறார். அவருடைய வரிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. அவருடைய மனைவியின் கர்ப்பப்பை வயிற்றில் சற்றே இறங்கிவிட்டது. பழு தூக்கவே கூடாது, சுமை தூக்கவே கூடாது. நாளையே அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமாக வேண்டும். நாள் நீடித்தால் ஆயுளுக்கு ஆபத்து வரும் என்று டாக்டர் எச்சரிக்கை தந்து விட்டார். என் குழந்தைகள் தவிக்கின்றன. சக்தி அபராணத்துடைய குழந்தைகள் தவிக்கின்றன. அவர் சொல்லுகின்றார், நானோ ஒரு ஏழை வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு நாளை தள்ளி போட்டுக் கொண்டு வருகிறேன். என் மண்டை காலி அல்ல, ஆனால் மணிப்பர்ஸ் காலி. எங்கே தேடுவேன் பணத்தை? எங்கே தேடுவேன்? 100 200 செலவு 10,000 தாண்டுமாம். கட்டுரை எழுதிய வந்த ஆண்டு எவ்வளவு? 96 30 வருஷத்துக்கு முன்னால. 10,000 இன்னைக்கு எவ்வளவு லட்சமா? எத்தனை லட்சமா? என்ன செய்வேன்? பணத்துக்கு எங்கே போவேன்? ஆனால் என்ன செய்தேன் தெரியுமா? எதுவுமே செய்யவில்லை. கோவைக்கு அம்மா ஆன்மீக பயணம் வருகிறது என்று கேள்விப்பட்டேன். வேள்வி குழுவில் உள்ள திருவையாற்று மகாலட்சுமியோடு விரைவு பேருந்தில் ஏறினேன். மனைவியாவது வழியாவது, அம்மா தான் முக்கியம். கோவையில் சக்தி பீடம் ஒன்றின் குடமுழுக்கு விழா. முதல் நாள் ஆன்மீக ஊர்வலம், அதில் கலந்து கொண்டேன். ஆன்மீக ஊர்வலத்தில் அம்மா தரும் அந்த பொது தரிசனம் எதற்காக? அவரவர் விண்ணப்பங்களை போடுவதற்குத்தானே. மேடையில் அம்மா அருள் பார்வையை வழங்கிக் கொண்டிருந்தாள். ஊர்வலத்தில் வரிசையாக சென்றவர்கள் மேடை அருகே வந்து அன்னையை வணங்கியபடி சென்றார்கள். வரிசையில் வந்த நானும் அம்மாவின் எதிரே வந்தபடி, அம்மா 8 பிள்ளைகளை பெற்ற வயிறு, அந்த வயிறு கத்தியால் அறுபடுவதா? ஆஸ்பத்திரி போகாமல், ஆபரேஷன் இல்லாமல் அவள் உபத்திரவம் தீர எங்கள் மேல் துளி அளவு கருணை காட்டுமா என்று எனது எண்ணத்தை சைகையால் விளக்கினேன். என்னுடைய கருணையின் மேல் கருணை காட்டம்மா என்ற என்னுடைய எண்ணத்தை சைகையால் விளக்கினேன். சரிப்படுத்துகிறேன் போ என்று விழிப்பார்வையாலே பதில் சொன்னாள். சரிப்படுத்துகிறேன் போ என்று விழிப்பார்வையாலே பதில் சொன்னாள். நான் பொய் சொல்லவில்லை. பொய் பாதி மெய்ப்பாதி கலந்தும் சொல்லவில்லை. சத்தியமாக சொல்லுகின்றேன். ஆன்மீக ஊர்வலத்தில் அம்மாவிடம் விண்ணப்பம் போட்டுவிட்டு ஊர் திரும்பினேன். உடமுழுக்கு விழா அபிஷேக தீர்த்தமும் கொடுத்து மனைவியை குடிக்க சொன்னேன். அவளது கற்பப்பை நார்மலாகிவிட்டது, இயல்பான நிலைக்கு வந்து விட்டது. ஆன்மீக ஊர்வலத்தில் அன்னையின் காட்சியினால் வந்த நற்பயனை பார்த்தீர்களா? அருள்வாக்கு கேட்க முடியாதவர்களுக்கு, அருட்கூடத்திலே தரிசனம் பெரிய முடியாதவர்களுக்கு, மேல்மருவத்தூர் வர இயலாதவர்களுக்கு நன்மை தரவும்
உரை தீரமும் வேண்டியே அம்மா ஆன்மீக பயணம் புறப்பட்டு வருகிறாள். அந்த ஆன்மீக ஊர்வலத்தின் போது பக்தன் விண்ணப்பம் போடுவதும் அதனை அம்மா ஏற்பதும் தலையசைப்பதும் ஒரு மௌன நாடகமே. ஒரு கணத்தில் அந்த நாடகம் முடிந்து விடுகிறது. அம்மா அடிகளார் என்ற வடிவத்தில் உற்சவமூர்த்தியாக வளா வருகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் குறை தீர்க்கிறார்கள், ஆட்கொள்கிறார்கள். ஆன்மீக ஊர்வலங்களும் அந்த பொது தரிசனம் சாதாரணவை அல்ல. இனி எந்த காலத்தில் எந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்க இருக்கிறதோ. ஓம் சக்தி, இந்த கேள்விக்கும் அவள் தான் பதில் சொல்ல வேண்டும். என் கேள்விக்கு என்ன பதில்? உன் பார்வைக்கு என்ன பொருள்? மனமாலைக்கு என்ன வழி? உன் மௌனம் என்ன மொழி? ஓம் சக்தி. இதை தொடர்ந்து சக்தி பகவான் ராமகிருஷ்ணருடைய ஒரு கட்டுரையை, ஒரு குறிப்பை எங்கே சொல்ல வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது. அன்னை நம்பி வணங்குவதில் பெரிய காரியம் இல்லை, சரணடைய வேண்டும். முழுமையாக சரணாகடைய வேண்டும். பெரும்பாலும் உன் விதி வழியே உன் போக்கை விட்டு விடுவேன். ஆனால் என்னை நம்பி முழுமையாக சரணடைந்தால் உன் விதியை மாற்றும் வல்லமையையும் நான் மேற்கொள்வேன் என்பது அம்மாவுடைய அருள்வாக்கு. இங்கே சரணடைந்தவனுக்கு இறைவன் என்னெல்லாம் செய்கிறான் என்று ராமகிருஷ்ணன் கூறுகிறார். அதே 1996ஆம் ஆண்டு மே மாத சக்தி வழியிலே பக்கம் 15 இந்த சிறு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய குழந்தை நோய் மிகுந்து இறக்கும் தருவாயில் இருந்தது. செயலற்ற நிலையில் பல மக்களை அணுகி பரிகாரம் கேட்டு அலைந்தான். ஒரே ஒருவன் சொன்னான், ஒரு வழி இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது மழை பெய்ய வேண்டும். அது ஒரு மண்டையோட்டில் விழ வேண்டும். மண்டை ஓடு தலை மனுஷன் தலையில மண்டை ஓட்டிட வேண்டும். ஒரு மண்டை ஓட்டில தண்ணீர் தேங்க வேண்டும். நடுவில் குழி இருக்கும் இல்லையா, சின்ன குழி, அந்த குழி தங்க வேண்டும். ஒரு தவளை அந்த நீரை பருகுவதற்காக குடிப்பதற்காக வர வேண்டும். அதை ஒரு பாம்பு கடிக்க முயல வேண்டும். தவளை குதித்து தப்ப வேண்டும். பாம்பின் விஷம் அந்த மண்டை ஓட்டில் விட வேண்டும். பிறகு அந்த ஓட்டில் உள்ள விஷத்தையும் மழை தண்ணீரையும் நோயாளிக்கு தந்தால் பிழைப்பான். ஒன்னொன்னும் நம்ம கற்பனைக்கு எட்டாதவைகளா இருக்கின்றன. ஒண்ணு நடந்தா இன்னொன்னு நடக்குமா? என்னது? சுவாதி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்க வேண்டும், கண்டுபிடிச்சலாம். இவற்றையெல்லாம் சேகரிப்பதற்காக அந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்காக சென்றார். அப்பொழுது சுவாதி நட்சத்திரம் அன்று உச்சம் அடைந்தது. அன்னைக்கு மழையும் பெய்தது. உடனே கடவுளை மனதில் வழிபட்டு, இறைவனே இங்கே ஒரு மண்டையோடு இருக்கும்படி அருள் செய் என்று வேண்டிக் கொண்டார். உள்ளன்போடு வேண்டிக் கொண்டார். அப்பொழுது ஒரு மண்டை ஓட்டையும் அதில் சுவாதி நட்சத்திரத்தில் பெய்த மழை நீரையும் கண்டார். உடனே மீண்டும் இறைவனை வணங்கி, பெருமானே உன்னை மன்றாடி வேண்டுகிறேன், இப்பொழுது எனக்கு வேண்டிய தவளையையும் பாம்பையும் வரும்படி செய் என்று இறங்கினான், கெஞ்சினான். உண்மையானவனுடைய இயக்கத்திற்கேற்ப மற்றவைகளும் வந்து சேர்ந்தன. பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பாம்பு தவளையை துரத்தி கொண்டு சென்றது. தவளையை கடிக்க சென்ற பாம்பின் விஷம் மண்டை ஊட்டில் விழுந்தது. அந்த நீரையும் கொண்டு வந்து குழந்தையை காப்பாற்றினார். இறைவனும் தஞ்சம் புகுந்து மன ஏக்கத்துடன் அவனை கூவி அழைத்தால் அவன் கண்டிப்பாக நம் குரலை கேட்பான். நமக்கு சாதகமாக எல்லாவற்றையும் செய்து தருவார். நம்பிக்கையோடு வேண்டுவோம். அன்னையை சரணடைந்து முழுமையாக வேண்டுவோம். ஓம் சக்தி. இது தொடர்பாக சக்தி இன்னொரு கட்டுரை இங்க நம்ம ஐயா முத்துகிருஷ்ண ஐயா எழுதின கட்டுரை. முத்துகிருஷ்ண ஐயா எழுதின கட்டுரை சக்தி. அந்த கட்டுரை நிறைய தலைப்புல எழுதியிருக்காரு. நிறைய தலைப்புல
எழுதியிருக்கிறாரு. தீமையும் நன்மையும் பிறர் தர வாரா என்ற தலைப்பிலே 1996ஆம் ஆண்டு மே திங்கள் இதழில் தான் பக்கம் 46 வெளியிடப்பட்டிருக்கிறது. தெய்வம் யாருக்கும் துன்பத்தை கொடுப்பதில்லை, மாறாக நாம் படும் துன்பங்களுக்காக பரம்பொருள் இறக்கப்படுகிறது. தன்னை தாட்டிக் கொண்டு கீழிறங்கி நமக்கு உதவ வருகிறது. துன்பங்களில் இருந்து நம்மை மீட்க பல ஆன்மீக வழிகளை காட்டுகிறது. ஒரு சக்தி துந்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது புறநானூற்று பாடல் வரி. நான் அனுபவிக்கின்ற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும், அதாவது இன்பத்திற்கும் துன்பத்துக்கும் நாமே காரணமாகிறோம். நம்முடைய முற்பிறவியின் பழவினை பரிமாணங்களே இப்பிறவியில் இன்ப துன்பங்களாக வந்தடைகின்றன. எள் விதைத்தவன் எள்ளை அறுக்கிறான், கொள் விதைத்தவன் கொள்ளை அறுக்கிறான். இதனே போல் தீவினை செய்தவன் தீவினையைத்தான் அடைய முடியும், தீவினை தீவினையைத்தான் தரும். ஒருவன் செல்வத்தில் திளைப்பதும் வாழ்க்கை வசதிகளில் மூழ்குவதும் பழவினை தொடர்புடையது. எனவே அவன் செல்வத்தை அடைவதை அவனுடைய பழவினை தடுக்கவில்லை என்றால் அவன் கேட்பதை பரம்பொருள் விரைந்து கொடுக்கிறது. பழவினை நல்வினையாக இருக்குமேயானால் தெய்வத்தை இவன் கேட்கக்கூட வேண்டியதில்லை. கொடுக்க வேண்டிய காலத்தில் தெய்வம் தானே கொடுக்கிறது. நல்வினை நன்மையைத்தான் தரும். ஓம் சக்தி. என்ன சொல்ல வராரு? பழவினைப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் பரம்பொருளாகிய ஆதிபராசக்தியை வணங்குவதும் பக்தி செய்வதும் எதற்கு என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதை நினைத்து ஆன்மீக உள்ளங்களும் தடுமாறுவது உண்டு. நாம் ஒரு உண்மையை உணர வேண்டும். கோடிக்கணக்கான ஜீவராசிகள் தரையிலும் தண்ணீரிலும் ஆகாயத்திலும் பிறக்கின்றன, வாழ்கின்றன, இறக்கின்றன. இவை எல்லாம் அவற்றின் பழவினை பாதையில் தான் செல்கின்றன. மனித இனம் மட்டும்தான் பரம்பொருள் தன்மையை உணர்கிறது. மனிதர் பலர் பரம்பொருளை பற்றி கொண்டு உய்வதற்கு முயல்கின்றார்கள். பரம்பொருளின் பாதார விந்தங்களை பற்றி கொள்வதால் பரம்பொருளின் பரம் கருணையால் பழவினை மாறுகிறது. அந்த வினையின் வலிமையை, கஷ்டத்தை பரம்பொருள் குறைக்கிறது. ஆனால் ஊழ்வினையின் உபத்திரவம் குறைகிறது. என்ன உதாரணம் வேணுமா? 16 வயதிலே மடிய வேண்டும் என்பது மார்க்கண்டேயனின் விதி. ஆனால் பரம்பொருளை அவன் கட்டிக்கொண்டதால் அவன் வயது என்றும் 16ஆக மாறவில்லையா? பரம்பொருளை வைத்த பற்று மார்க்கண்டேயனின் விதியை மாற்றவில்லையா? அது மட்டுமல்ல, அது அந்த கதை. இந்த காலத்தில் செய்யூரில் வாழ்ந்த சீரான தொண்டனின் விதி நாள் முடிந்த போது தொண்டனின் பக்திக்காக ஆதிபராசக்தி அன்னை அவள் வாழ்நாளை நீட்டிக் கொடுக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் குறிப்பிடுகின்றார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால், அது 86ல, இவங்க அம்மா முத்துக்குசாமியோட அம்மா மதுரையில ஒரு ஜோதிட்ட போய் இவருடைய ஜாதத்தை காமிச்சிருக்காங்க. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் ஒரு பழமொழி உண்டு. ஜோதி நூல் குறை சொல்லக்கூடிய நூல் அல்ல. ஜோதிடம் என்பதும் குறைகளுக்கு உடையது அல்ல. அது உண்மையான ஒரு விஞ்ஞான ரூபமா நீக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதை கணித்து எழுதுபவனும் சரியாக எழுதியிருக்க வேண்டும். அவ்வளவு வல்லமை அவனுக்கு இருக்க வேண்டும். ஒரு வினாடி மாறி எழுதினால் கூட பலன்களும் பயன்களும் வேறு மாறாக அமையும். ஆனால் அதே மாதிரி பார்த்து சொல்றவனும் கெட்டிக்காரனா இருக்கணும். அப்படி இருந்தா தான் கரெக்டா சொல்ல முடியும். எழுதினவன் சரியா எழுதி சொல்றவன் சரினாலும் பலன் வேற மாதிரி சொல்லிவிடுவான். அதே மாதிரி சொல்றவன் கெட்டிக்காரனா இருந்தாலும் எழுதுனதை வச்சுதான் சொல்ல முடியும். எழுதினவன் தப்பாடினான்னா இது மாறி போகும். அதனாலதான் எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு.
இந்த அம்மா இருக்கட்டும், அது இருக்கட்டும், இந்த அம்மா வந்து இவருக்கு பொறுத்தவரை நல்லா இருப்பான் போல இருக்கு, பார்த்தவங்க நல்லா இருப்பான் போல இருக்கு. ஒரு ஜன்னலை தாயார் மதுரையில் என் ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் காத்திருக்கிறார்கள். அப்போது இவர் சொல்றாரு, நான் அந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு 5 வருஷம் தான் ஆகுது, 81 வந்து நான் என் தாயாரை பார்க்க சென்றிருந்தேன், மதுரைக்கு போயிருந்தேன். அப்பொழுது அம்மா என்னிடம் சொன்னார்கள், உன் ஜாதகத்தை பார்த்தேன்ப்பா, இந்த 2 மாதத்துல நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டம் இருப்பதாக ஜாதகம் பார்த்து சொல்கிறார், ஜாக்கிரதையாக இரு. யாரு? முத்துகிருஷ்ணன், தமிழ் பேராசிரியர், எந்த வித கெட்ட வழக்கம் இல்லாதவர், சத்தம் போட்டு பேச மாட்டார், அம்மாவுடைய தொண்டு 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 நிலையக்கூடியவர். அவங்க ஜாதகத்துல என்ன சொல்லிருக்குது, நீ 2 மாதங்களில் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டம் இருப்பதாக ஜோதிடர் சொல்கிறார், நீ ஜாக்கிரதையாயிருமா இருப்பா அப்படின்னு சொன்னான். இதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்றாலும் எங்கள் குடும்பத்துக்கு சுமார் 20 ஆண்டு காலமாக ஜாதகம் பார்த்து சொல்லும் வள்ளுவர் சொன்னது பல முறை சரியாக நடந்திருக்கிறது. இப்போது அவர் சொன்ன இதுவும் நடந்துவிட்டால் என்னாகும் என்று நினைக்கும் போது சற்றே பயம் என்னை ஆட்கொண்டது. குற்றவியல் குற்றங்களுக்காகத்தான் சிறை தண்டனை, கிரிமினல் குற்றவியல் குற்றங்களுக்காகத்தான் சிறை தண்டனை. இதுவரை அப்படிப்பட்ட குற்றங்கள் எதுவும் நான் செய்யவில்லை. ஜோதிடர் சொன்ன 2 மாதங்களுக்குள் அப்படி குற்றம் ஏதாவது செய்து சிறை தண்டனை பெற்றுவிடுவேனோ என்று நினைக்கும் போது பயமாக இருந்தது. நான் அரசு கல்லூரியில் பணிபுரிபவன், ஆகையால் அரசு ஊழியர். அரசு ஊழியர்கள் குற்றம் புரிந்து சிறை சென்றால் உடனே அவர்களது வேலை பறி போய்விடும், குடும்பத்துக்கே பெரிய அவலமும் அவமானம் வந்து சேரும் என்று வருந்தினேன். சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக நம் அம்மா இருக்கிறார்கள், நம்மை காக்க அன்னை ஆதிபராசக்தி இருக்கிறாள், ஆதிபரியத்தின் வடிவமாக குரு இருக்கிறார், நம்மை காக்கும் பாரம் அவளுக்கே என்று குருபிரானின் திருவடியில் என் சரணத்தை சொல்லிவிட்டு என் பணிகளை தொடர்ந்தேன். இந்த நேரத்தில் தமிழக கல்லூரி ஆசிரியர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்தனர். கோரிக்கைகள் நிறைவேறாததால் வேலை நிறுத்தம் போன்ற வேறு விதமான போராட்டமாக உருவாகியது. அதன்படி கலெக்டர் அலுவலகம் முன்பாக பேராசிரியர்கள் நின்று கொண்டு அங்கு பணிக்கு வரும் கலெக்டர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களையும் வேலைக்கு செல்ல விடாது மறியல் செய்வது என ஒரு போராட்டம் செய்வது என்று முடிவெடுத்தார்கள். மறியல் நடந்தது. முதல் நாள் மறியலுக்கு செல்ல வேண்டிய பேராசிரியர் பட்டியலே என் பெயர் இடம்பெற்றிருந்தது. ஃபர்ஸ்ட் டே இவரு காலை 9:30 மணிக்கு கலெக்டர் அலுவலகம் முன்பு பேராசிரியர்கள் போய் இவரோடு சேர்ந்தவை நுழைவாயிலை அடைத்துக் கொண்டு நின்றோம். எங்களது கோரிக்கைகளை சொல்லி கூட்டமாக உரத்த குரல் கொடுத்தோம், கோஷங்கள் சொன்னோம். அங்கு காவல்துறை ஆவணங்கள் தயாராக நிறுத்தப்பட்டிருந்தன. 10 நிமிடங்களிலே சில காவலர்களும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் கோடீஸ்வரர் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். அலுவலக வாயிலில் நிற்காதீர்கள், கலைந்து போங்கள் என்று எங்களிடம் சொல்லினார். எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கலெக்டரை கூட வேலைக்கு போகாமல் தடுப்போம். அப்படித்தான் போராட்டம் இருக்கும். என்ன சொல்றோம், எவ்வளவு உச்சத்துக்கு போறோங்கிறது அந்த நேரத்தை பொறுத்து மாறும். ஒரு அரசு பணியாளரை அவரது அலுவலக பணியை செய்ய விடாது தடுப்பது குற்றம் அல்லவா? எனவே அந்த குற்றம் செய்த பேராசிரியர்களை காவல்துறை வண்டியில் ஏற்றிக்கொண்டு போனார்கள். 11 மணிக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் எங்களை நீதிபதிக்கு முன்னால் நிறுத்தினார்கள். நீதிபதி எங்கள் எல்லோரையும் பார்த்து ஒட்டுமொத்தமாக, நீங்கள் மறியல் செய்தீர்களா, கலெக்டர் அலுவலர் நுழைவாயில் நின்று யாரும் உள்ளே வேலைக்கு போகாமல் தடுத்தீர்களா என்று கேட்டார். ஆம், எங்கள் கோரிக்கைகளாக நாங்கள் மறியல் செய்தோம் என்றோம். உடனே எங்களை
காவல்துறை வண்டியிலேயே ஏற்றி கொண்டு போய் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். கோவை மத்திய சிறைச்சாலையில் தனித்தனி அறைகள், செல்கள் விடப்பட்டோம். மற்ற குற்றவாளிகளை அந்த அறைகள் அடித்து பூட்டி விடுவார்களாம். ஆனால் எங்களை பூட்டவில்லை. ஆகையால் அறைகளில் உள்ளே தங்காது மரத்தடியில் ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். பறந்து அகன்ற அந்த சிறைச்சாலையில் நாங்கள் மட்டும் எல்லா இடங்களுக்கும் போய் வர அனுமதிக்கப்பட்டோம். சிறையை விட்டு விட்டு வெளியே போகக்கூடாது. சிலர் அறைகளில் தூங்கினார்கள், பல திறந்த வெளியில் படுத்திருந்தார்கள். காலையில் கஞ்சி, மதியம் சாப்பிட்டு அறியாத ஒரு வயிற்றோடு இவற்றை வரிசையாக போய் தட்டில் வாங்கி சாப்பிட வேண்டும். அது ஒரு வகையில் சிறைச்சாலையாகவும் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் நம் நண்பர்கள் புதிய இடத்தில் தங்கியிருப்பது போலவும் இருந்தது. ஒரு வாரத்துக்கு பின்னால் எங்கள் சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உடன்பாடு ஏற்பட்டு எங்கள் கோரிக்கைகள் பெரும்பாலானவற்றை அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. வேலை நிறுத்தம் செய்த 30 நாட்களை 36 நாட்களை சம்பளம் பிடிக்காமல் சம்பளத்தையும் கொடுக்க அனுமதித்தது. 7 நாட்கள் சிறையில் இருந்தபின் இந்த உடன்பாடு ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் பல இடங்களில் சிறையில் இருந்த பேராசிரியர் அனைவரும் விடுதலை செய்ய போய்விட்டார்கள். நானும் ஜெயிலுக்கு போய் வீட்டுக்கு வந்தேன். வடிவேல் மாதிரி, நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போற மாதிரிதான். ஜாதகம் பார்த்து சொன்ன ஜோதிடர் சொன்னபடி நான் சிறை சென்றேன். ஆனால் சிறை சென்றதால் எந்த பாதிப்பும் எனக்கு வரவில்லை. மற்ற குற்றவாளிகள் சிறையில் அனுபவிக்கும் துன்பம் எதுவுமே நான் அனுபவிக்கவில்லை. நான் அன்னை ஆதி பராசக்தியின் பக்தனாக இருந்ததால் தான் நான் சிறைக்கு சென்ற ஒரு வாரம் இருந்த போதும் எனக்கு வேலை போகவில்லை. சிறையிலும் கைதிகள் கஷ்டங்களும் அனுபவிக்கும் கஷ்டங்கள் என அனுபவிக்காது திரும்பி வந்தேன் அன்னையின் அருளால் தான். அன்னை ஆதி பராசக்தியை வணங்கி பக்தி செய்யும் பக்தனாக நான் இல்லாதிருந்தால் என் விதிப்படி குற்றம் புரிந்து அதனால் சிறை சென்று அதன் காரணமாக வேலையே போய் வாழ்க்கையே துன்பமயமாயிருக்கும். விதி என் தலைமையில் பெரிய சம்பட்டி கொண்டு ஓங்கி அடித்தது. அன்னையின் அருள் எனக்கு அந்த வலியும் எந்த துன்பமும் வராமல் தடுத்தது. அன்னை என்னை பூனை தன் குட்டியை கவ்வது போல கவ்வி விதியின் பிடியிலிருந்து விலக்கி காப்பாற்றினாள். ஓம் சக்தி. அன்னையை நம்பினால் என்றுமே அவள் நம்மை காப்பாற்றுவாள் என்பதற்கு அன்னுடைய கதை ஒரு அருமையான ஒரு சம்பவ சக்தி. இந்த வாரத்துல கவிதையோடு இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். யூடியூப்ல படிச்ச கவிதைதான். இதுல கடைசி வரிகள் நம்முடைய வரிகளாக இருக்க முயற்கும். நீ நீயாக இரு, நீ நீயாக இரு என்பது அதனுடைய தலைப்பு. பிறரை எதிர்பார்த்து வாழ்வது துடுப்பு இல்லாத படகு போன்றது. எதிர்பார்க்க ஏமாற்றம் தான் வரும். எதிர்பார்க்காதே, எதையும் எதிர்பார்க்காதே பிறரிடமிருந்து. நீ நீயாக இரு. குதிரை வேகமாக சென்றாலும் அதற்கு சாட்டை அடி உண்டு. அதுபோல நல்ல மனிதர்களாக இருந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் பல பேர் உண்டு. நீ நீயாக இரு. காலத்திற்கு தகுந்தாற்போல் வேஷமிடும் மனிதர்களிடம் ஒட்டி உறவாடுவதை தவிர்த்து விட்டு அந்த இடத்திலிருந்து விலகி நீ நீயாக இரு. அன்புடையவர்கள் நேசிக்கட்டும், அன்பில்லாதவர்கள் யோசிக்கட்டும். நீ நீயாக இரு. நடந்ததை நினைத்து அழுவதை விட அழ வைத்தவர்கள் முன்பு நீ சாதித்து நின்று நீ நீயாக இரு. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அடி. நீ இறந்த பின் காணும் சொர்க்கத்தை இங்கேயே காண்பாய். நீ நீயாக இரு. இன்று பணம் ஒருவர் கையில், நாளை வேறொருவர் கையில். பணம் நிலைக்காது, குணமே நிலைக்கும். குணத்தால் உலகத்தை வெல்லு. நீ நீயாகவே இரு. குருவை வணங்கு, அவரது திருவடியை போற்று, அவரது சொன்ன தொண்டுகளை செய், தொடர்ந்து செய்.
நீ நீ யார் என்று உணர்ந்து கொள்வாய். ஓம் சக்தி. எல்லாம் அறிந்தவள் நீயே போற்றிவோம் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு. சக்தி சிவானந்தன் என்னுடைய தம்பி, திருப்பூர். ஓம் எல்லாம் அறிந்த ஏஞ்சலை போற்றிவோம் என்பது மந்திரம் இல்லையா? அந்த தலைப்புல முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய விளக்கங்கள் அருமையா தெரியும். கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்தில் உள்ள அரசூர், அங்கே ஆதிபராத்தி மன்றம் சிறப்பாக வழிபட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த மன்றத்தில் சிறப்பாக சேர்ந்து தொண்டுகள் செய்து வரும் தொண்டர் சக்தி மகாலிங்கம் என்பவர். அவர் அவருடைய அன்னைகிட்ட எப்படியாவது சேர்ந்தங்கிறத சிவானந்த சொல்லிக்காரு. அதை கற்று ஆகியிருக்காரு சிவானந்தன் தம்பி. மகாலிங்கத்திற்கு அன்னை ஆதிபராசக்தியிடமும் அன்னையின் அவதாரமாக விளங்கும் அடிகளாரிடமும் ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லை. தன்னை ஒரு பகுத்தறிவாதி என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வார். நண்பர் மகாலிங்கத்திற்கு திருமணம் ஆயிற்று. அவரது மனைவியாக வந்தவரோ ஆதிபராசக்தியின் பக்தை. இந்த இரண்டு துருவங்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்தாள் அன்னை. மணமான சில ஆண்டுகளுக்கு பிறகு மகாலிங்கத்தின் மனைவி கருவுற்றார். மிக குறுகிய காலத்தில் அவருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டது. உடனே கோவைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கிருந்த மருத்துவர்கள் இந்த பெண்ணிற்கு இனிமேல் கருத்தரிப்பது என்பது ரொம்ப கஷ்டம், கருவை சுமக்கும் அளவிற்கு இந்த அம்மாவுடைய கற்பைக்கு ஸ்டெமினா பலம் இல்ல, இவளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், மறுபடியும் இது போல ஏற்பட்டால் தாயின் உயிருக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று கூறி அந்த நேரத்துக்குரிய சிகிச்சைகளை செய்து மருத்துவர்கள் அனுப்பி வைத்தார்கள். மகாலிங்கத்திற்கோ குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம். இனி நமக்கு குழந்தையே இல்லையா என்று கேட்டு மனம் ஒடிந்து போனார். ஆனால் அவர் மனைவி நம்பிக்கை தளரவில்லை. நானும் அன்னையின் 1008 மந்திரத்தை சிரத்துடன் படித்து வழிபட்டார். சக்தி ஒளியை அடிக்கடி கணவருக்கு படித்து காட்டி அன்னையின் மகிமைகளை கூறி வந்தார். இருவரும் அந்த மருவத்தூர் மண்ணை மிதித்து விட்டு வந்தால் குறை தீரும் என்று பக்குவமாக தன்னுடைய கணவருக்கு அவருடைய மனைவி சொன்னார். மனைவியின் அன்பு தொல்லைக்கு உடன்பட்டு அவரும் மருவத்தூருக்கு மனைவியை அழைத்துக் கொண்டு போனார். சூலூரில் இருந்து மருவத்தூர் போய் சேர 10 மணி நேரமாகும். மிக நீண்ட பயணம். மருவத்தூர் வந்தடைந்ததும் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அம்மாட்ட வேண்டிக்கிட்டு அங்கவலம் வந்தாங்க. கர்ப்பப்பை பலவீனமா இருக்கிறவங்க டாக்டர் சொன்ன அறிவுரை மீறி அங்கவலம் வந்தாங்க. அவங்க மட்டுமல்ல, நான் மட்டும் அங்கவலம் வந்தால் போதுமா, நீங்களும் வாருங்கள் என்று துளைத்தெடுத்தார் மனைவி. இவள் மனம் நோகக்கூடாது என்று அங்கவலம் வந்தாரே தவிர பக்தியாலோ கோரிக்கை நிறைவேறும் என்று கருதியோ மாலிங்கம் அங்கவலம் வரவில்லை. அவர் சொல்றாங்க, சரி வருவோம். அம்மாவை கும்பிட்டு விட்டு பிரசாதங்களை பெற்றுக் கொண்டு மீண்டும் ஊர் திரும்பினார்கள். 10 மணி நேர பயணம். மாறி மாறி பஸ் பிடித்து ஊர் திரும்ப வேண்டியதாயிற்று. மேல்மருவத்தூர்ல திரும்பி வந்த உடனே 2 நாள் கழிச்சு மாலிங்கத்தினுடைய மனைவிக்கு கடும் காய்ச்சல் வந்துடுது. மனைவியை அழைத்துக் கொண்டு டாக்டரிடம் போனார். அது ஒரு லேடி டாக்டர் அம்மா. மகாலிங்கத்தை தனி அழைத்து என்ன சொன்னாங்க தெரியுமா, சரியான முட்டாளாக இருக்கிறாயே, 2 மாத கர்ப்பமாக இருக்கும் இவளை, எப்படியே 2 மாத கர்ப்பமாக இருக்கும் இவளை, ஏற்கனவே பலவீனமாக இருக்கிற இவளை 20 மணி நேரம் பஸ் பயணம் செய்ய வைத்து ஊட்டி கொண்டு வந்திருக்கிறாயே, இங்கே பார், இந்த லட்சணத்தில் அங்க பிரச்சனை வேறு செய்ய வைத்திருக்கிறாய் என்று தலையில் அடித்துக் கொண்டு உரிய மருந்துகள் எழுதி கொடுத்து இவற்றை வாங்கி கொடு, இனிமேலாவது இவளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளப்பா என்று கண்டித்தும் திட்டியும் அனுப்பி வைத்தார்கள். கற்பம் தெரிக்கிறதே கஷ்டம்னு சொன்னாங்க. குழந்தையே இருக்காதுன்னு நம்பினவங்க டாக்டர் சொல்றாங்க. 2 மாதமா கர்ப்பமா இருந்திருக்காங்க, அங்கவலம் வந்திருக்காங்க.
10 மாதம் கழித்து அழகான பெண் குழந்தை ஒன்று அன்னையின் அருளால் பிறந்தது. டாக்டர்கள் எல்லாம் வாயடைத்து போய் நின்றார்கள். ஒரு மில்லின் தொழிலாளர் அவருக்கு அதிக செலவு வைக்காமல் குழந்தை செல்வத்தை கொடுத்தால் நமது அன்னை. மகாலிங்கத்தின் நாட்டியத்தன்மையும் மாற்றி அப்பாற்பட்ட நிலையில் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட மனைவியின் கருத்தரித்ததும் டாக்டரின் எச்சரிக்கை மீறி குழந்தையை சுகப்பிரசமானதும் அவருக்கு வியப்பாக இருந்தன. அன்னையின் மகிமையை உணர்ந்து கொண்டார். சரி, இருக்கட்டுப்பா, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறது? அடுத்த பிரச்சனை. சில வீட்டுதான் பிரச்சனை. மருவத்தில் போய் அடிகளார் கரங்களில் குழந்தையை கொடுத்து பெயர் வைக்க வேண்டும் என்பது யார் சொல்றா? மாநில மனைவி சொல்லல, மகாலிங்கன் சொல்றார். நாள் நட்சத்திரம் பார்த்து நாங்களே பெயர் வைத்து விடுகிறோம் போப்பா என்று சொல்லிவிட்டார்கள் வீட்டில் பெரியவர்கள். இவர் மாமனாரு எங்க அப்பா எல்லாம் பெரிய வீட்டு பெரியமா உள்ளது எல்லாம் போனா நாள் நட்சத்திரம் பார்த்து நம்மளே பெயர் வச்சிருக்கோம் சொல்லிட்டு அவளை சத்யா என்று பெயர் வைத்து விட்டார்கள் அந்த பெண் குழந்தைக்கு. இனி இவளுக்கு இதேதான் பெயர் என்று ஒரே குரல் கூறிவிட்டார்கள். போய் அங்க போய் அம்மா அதை மாத்தி பேர் வச்சா இதை பேர் வச்சான்னு சொல்லக்கூடாது, சத்யாதான் பிள்ளை பேரு அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. இது மகாலிங்கத்திற்கு உள்ளூர வருத்தம். இந்த சூழ்நிலையில் 1993 அக்டோபர் மாதம் ஆன்மீக குரு அடிகளார் அவர்கள் அருளாசி வழங்க வருகிறார் என்று கேள்விப்பட்டு குடும்பத்தோடு அரசூர் மன்றத்திற்கு வந்தார். வீட்டார் அனைவரும் வந்தார்கள். அம்மாவுடைய பார்த்துட்டு அன்னையின் அவதாரமாம் அடிகளார் அரசூர் மன்றத்திற்கு எழுந்தறினார்கள். கூட்டம் அலைமோதியது. மகாலிங்கம் மனைவி குழந்தையோடு 2வது வரிசையில் இருந்தார். அப்பொழுது அடிகளார் ஒரு சுற்று பார்த்து மகாலிங்கத்தை அன்போடும் பாசத்தோடும் கைகாட்டி அளித்தார்கள். உடனே மனைவியின் குழந்தை பிடிந்து ஓடி போய் பக்கத்து போறாரு. அந்த குழந்தையை தன் திருக்கரங்களால் வாங்கிய அடிகளார் மகாலிங்கத்தின் உற்றார் உறவினர் வீட்டார் அனைவரும் கேட்கும் வண்ணம் திருவாய் மறந்து சத்யா 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 என்று பெயரிட்டார்கள். குழந்தைக்கு பெயர் வைப்பு சம்பந்தமாக வீட்டில் நடந்த சர்ச்சைகள் விவாதங்களும் இந்த அடிகளாருக்கு எப்படி தெரியும்? நாம் சொல்லிய பெயரையே ஏற்றுக்கொண்டு அந்த பெயரை அங்கீகரித்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரே இந்த அடிகளார் என்று வாய் பிளந்து நின்றார்கள் அந்த பெரியவர்கள். எங்கோ இருந்து வருகின்ற அடிகளாருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்பதே அவருடைய வியப்பிற்கு காரணம். எங்கே எது நடந்தாலும் அது அன்னை ஆதிபராசக்திக்கு தெரியும். அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாக விளங்கும் அடிகளாருக்கும் தெரியும் என்பதை அவர்கள் அனுபவத்தில் புரிந்து கொண்டார்கள். நாமும் புரிந்து கொள்வோமா? ஓம் எல்லாம் அறிந்தவள் நீயே போற்றிவோம். ஓம் சக்தி பராசக்தி. சிறப்பான பலவித அனுபவங்களை தொகுத்து வழங்கினீர்கள் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. அம்மாவை நம்பிரோ என்றும் கைவிடப்படார். அந்த ஆழ்ந்த நம்பிக்கையே நம்மை வழிநடத்தி செல்கின்றது. வார வாரம் சிறப்பான பல அனுபவங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா.